வெண்முரசு. எழுதழல் 63. வாசிப்பது சந்தீப். 7. துளியிருள் 17. இதயன் நொண்டியபடி ஓடி திகைப்புடன் தன்னை வந்து சூழ்ந்து கொண்ட காவலர்களிடம், என்னை அஸ்தினபுரிக்கு கொண்டு செல்லுங்கள், ஒரு தேர் கொடுங்கள் என்று கூவினான். அங்கிருந்த காவலர்கள் ஓடிச் சென்று விழுந்து கிடந்த துர்மதனையும் துச்சலனையும் விருஷசேனனையும் தூக்கி அமரச் செய்து அருந்த நீரடித்தனர். சத்யசேனனும் சித்ரசேனனும் எழுந்து நின்றனர். சித்ரசேனன் இருமி குருதியை துப்பினான். தேர்கள், தேர்கள் வருக என்று குரல்கள் எழுந்தன. தேர்கள் இல்லை, வண்டிகள்தான் உள்ளன. யோதேயன் அருகே நின்ற ஒருவரின் தோளை பற்றியபடி, அவரிடம் என்னால் மட்டுமே பேச முடியும், என்னை அஸ்தினபுரிக்கு கொண்டு செல்லுங்கள் என்றான். இளவரசே, புண்பட்டவர்களை கொண்டு செல்வதற்கு மட்டுமே வண்டிகள் உள்ளன. தாங்கள் புரவியில்தான் செல்ல வேண்டும் என்றான் முதன்மை காவலன். நீர் நூற்றுவரா என்று யுதேயன் கேட்டான். ஆம், என் பெயர் சதையன் என்றான் காவலர் தலைவன். சதையரே, என்னை புரவியிலேற்றிச் செல்லுங்கள், என்னால் புரவி ஓட்ட முடியாது இப்போது என்றான் யுதேயன். சதையன் அவன் எடைபற்றி தூக்கிக் கொண்டு சென்று அங்கு நின்றிருந்த புரவியொன்றின் மேல் ஏற்றி அவன் பின்னால்தான் ஏறிக்கொண்டு கடிவாளத்தைப் பற்றினான். நெஞ்சை புரவியின் முதுகின் மேல் அமர்த்தி படுத்துக் கொள்ளுங்கள் இளவரசே, அதிராமல் செல்ல முயல்கிறேன் என்றான். யதேயன் செல்க, செல்க என்று கூவினான். நெஞ்சு வலியில் விம்ம இருமி குருதி உமிழ்ந்தான். செல்க, அவரை நாம் மறித்தாக வேண்டும். புரவி அஸ்தினபுரிக்கான பாதையிலேறி விரையத் தொடங்கியது. யூதேயன் அதன் ஒவ்வொரு குளம்படியும் தன் உடலில் கூரிய வலியொன்றை செலுத்துவதை உணர்ந்தான். பற்களைக் கடித்து உள்ளத்தை இறுக்கி அந்த வலியை உள்ளிருந்து செருக்க முயன்றான். பலமுறை வலியலையால் அறைப்பட்டபின் அவ்வலிக்கெதிராகத்தான் அளிக்கும் எதிர்விசையே வலியைப் பெருக்குகிறது என்றுணர்ந்து உள்ளத்தை தளரவிட்டான். உடற்தசைகளும் மெல்ல தளர்ந்தன. வலி எங்கோ ஒரு சவுக்குச் சொடுக்கல் போல நிகழ்ந்து கொண்டிருந்தது. அவன் அதிலிருந்து பிரிந்தான். தொலைவில் எங்கோ செல்லும் வழியெங்கும் அனைத்தையும் அடித்து நொறுக்கியபடி முன்னேறும் பலராமரை உள்ளத்துள் கண்டான். எங்கோ ஓரிடத்தில் ஆற்றணைக் குறையில் தன் எதிரே அமர்ந்திருந்த தளர்ந்து முதியவரை மறுமுனை உள்ளத்தால் பார்த்துக் கொண்டிருந்தான். மீண்டும் நினைவு வந்தபோது காவல் கோட்டமொன்று சிதைந்து கிடப்பதைக் கண்டான். 7 வீரர்கள் வெவ்வேறு வகையில் அடிபட்டு பிறரால் தூக்கி அமர வைக்கப்பட்டிருந்தனர். ஒருவனின் மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் குருதி கொட்டி மார்பு நனைந்திருந்தது. அவனைத் தூக்கியவனின் காது கிழிந்து தொங்கியது. இருவர் கைகளை தலைப்பாகை துணிகளால் தூளிகளாகக் கட்டி தொங்கவிட்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் எழுந்து வந்து, மதுராவின் அரசர் வெறிகொண்டவர் போல் செல்கிறார் என்றான். சதையன், அரண்மனைக்கு செய்தி சென்று விட்டதா என்றான். செய்திகள் பல முன்னரே சென்றுவிட்டன என்றான் காவலன். அவர்கள் காவல் கோட்டத்தைக் கடந்து முன்னால் சென்றபோது வழியின் இருமருங்கும் காவலர்கள் விழுந்து கிடப்பதைக் கண்டனர். ஒரு களிறு அஞ்சி அலறிக் கொண்டிருந்தது. 2 வேல்கள் வளைத்து வீசப்பட்டிருந்தன. மீண்டும் வலியை மிக அணுக்கமாக யோதேயன் உணர்ந்தான். வாயில் குருதியின் சுவையை உணர்ந்து துப்பியபோது செங்கோழை காற்றில் சிதறி பின்னால் சென்றது. உள்ளிருந்து மீண்டும் மீண்டும் குருதி ஊறி வந்தது. கண்களுக்குள் சிவந்த குமிழிகளாக அது பறந்தது. மீண்டும் களைத்த முதியவரின் நரைத்தாடி. அவர் தலையின் அந்த ஆறாத புண். அவர் விழிகளை மிக அண்மையில் அவன் நோக்கிக் கொண்டிருந்தான். அருகே முகம் கொண்டு சென்று ஆடிப்பாவையை நோக்குவதைப் போல. அவர் துயர் கொண்டிருந்தார். ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அழிவின்மை, அழிவின்மை. அவன் திகைத்தான். பேரழிவல்லவா மூத்தவரே என்றான். பேரழிவில் திரண்டு என்றும் அழிவின்மை. அவன் அவர் விழிகளை நோக்கி சொல்லின்றி பதைத்து மீண்டும் உள்ளத்தை உந்தி அழிவில் எழுவது எது என்றான். அழியாத வலி, அணையாத துயர், நீங்கா பெரும்பழி என்றார் அவர். அஸ்தினபுரி அணுகுகிறது இளவரசே என்று சதையன் சொன்னபோது, எங்கே என்றான் யதேயன். நாம் நெருங்கிவிட்டோம் என்றான் சதையன்.
வழியெல்லாம் காவல் கோட்டங்களை நெருக்கியபடி மதுராவின் அரசர் அதோ சென்று கொண்டிருக்கிறார். யோதேயன் அப்போதும் எதையும் புரிந்து கொள்ளாமல், எங்கே என்றான். சதையன் அதோ என்றான். யூதேயன் கைகளை ஊன்றி உடலை மெல்லத் தூக்கி புரவியின் பிடரிமயிரைப் பற்றியபடி அப்பால் பார்த்தான். சாலையின் மறு எல்லையில் பலராமர் புரவியில் விரைவு நடையில் சென்று கொண்டிருந்தார். இரு கைகளையும் விரித்து வெறியுடன் ஓலமிட்டபடி எதிர்கொண்ட அனைத்தையும் ஓங்கி உதைத்தபடி முன்னேறினார். அவரை நம்மால் மறிக்க முடியும், தடுக்க முடியாது என்று சதையன் சொன்னான். ஆனால் கோட்டை வாயிலை மூட முடியும். யாதேயன் ஒருபோதும் மூடமாட்டார்கள். தனியொரு மனிதனுக்காக அஸ்தினபுரியின் தொல்பெரும் கோட்டை மூடப்பட்டதென்றால் அது காலந்தோறும் நீளும் இழிவரல். அவரை படைத்திரள் கொண்டு எதிர்கொண்டால் அது மேலும் இழிவு. அவருக்கு நிகரான மல்லர் ஒருவர் வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றான். இன்று பிதாமகர் பீஷ்மரோ அங்கநாட்டரசர் கர்ணரோ மட்டுமே அதற்கு ஆற்றலுள்ளவர்கள். சதையன் பிதாமகர் இங்கிருந்து முற்றிலும் உளம் அகன்றிருக்கிறார். அங்கநாட்டரசர் இப்போது சம்பாபுரியில் இருக்கிறார் என்றான். அஸ்தினபுரியின் கோட்டையின் முகமுற்றம் நோக்கி பலராமரின் புரவி சென்றது. முன்னரே அவர் வருகையை அறிந்திருந்த காவல் வீரர்கள் இரு பக்கமும் விலகி வழிவிட்டனர். செல்லும் வழியெங்கும் இருந்த வணிகர்களும் தங்கள் வண்டிகளையும் அத்திரிகளையும் அவ்வாறே விட்டபடி அப்பால் ஓடினர். ஒரு மாட்டு வண்டியை ஓங்கி உதைத்து சரித்தபின், எங்கே அவன்? அஸ்தினபுரியின் அரசன் எங்கே? இப்போது என் முன் வரச் சொல்க என்று கூச்சலிட்டபடி பலராமர் கோட்டை வாயில் நோக்கிச் சென்றார். அவர்கள் அவரை தடுத்தால் இம்முற்றம் போர்க்களமாகும், பலர் உயிரிழப்பர் என்றான் யூதேயன். ஆனால் அவர்களின் கடமை அது என்று சதையன் சொன்னான். கோட்டை வாயில் காவலர்கள் தங்கள் படைக்கலங்களுடன் அசைவில்லாது நிற்பதை யூதேயன் கண்டான். அவர்களின் அசைவின்மை ஏன் என்று புரிந்ததும் அரசர் என்றான். படைவீரர்களின் நடுவே அவையிலிருந்து முடிநீக்கி எழுந்து வந்த கோலத்தில் துரியோதனன் தோன்றினான். சதையன் கடிவாளத்தை இழுத்து, ஆம் அரசர் என்றான். அவன் புரவி முன்காலெடுத்து வைத்து தன்னைதான் 3 முறை சுழன்று நின்றது. கீழே விழாமலிருக்க அதன் பிடரியைப் பற்றியபடி உடல் குறுக்கி அமர்ந்திருந்த யோதேயன் பெருமூச்சு விட்டான். அவரே வந்துள்ளார் என்றான் சதையன். அவரால் மாதுளரை எதிர்கொள்ள இயலாது என்றான் யூதேயன். என்னை இறக்கிவிடுக. நான் சென்று அவரைப் பற்றி நிறுத்த வேண்டும். அவர்களிடையே போர் நிகழலாகாது. சதையன் அவர் போருக்கு வருபவர் போல் தோன்றவில்லை என்றான். யூதேயன் புரவியிலிருந்து நழுவியது போல் இறங்கி அவ்விசையில் நிலத்தில் விழுந்து கையூன்றி எழுந்து வலியுடன் முனகியபடி சதையனின் கைகளைப் பற்றிக் கொண்டு நிமிர்ந்து நின்று கண்மேல் கை வைத்துப் பார்த்தான். துரியோதனன் இரு கைகளையும் கூப்பியபடி கோட்டைக்கு வெளியே வந்து அசையாமல் நின்றான். கடிவாளத்தைப் பற்றிழுத்து புரவியை நிறுத்திய பலராமர் உரத்த குரலில், மூடா! என் குலத்தான் கொண்ட பெண்ணைப் பிறிதொருவருக்கு மணம் செய்து கொடுக்கும் துணிவு உனக்கிருக்கிறதா? ஆண்மையும் தோளில் ஆற்றலும் இருந்தால் வந்து இக்களத்தில் என்னிடம் தோள் கோத்து நில். நீ என்னை வெல்ல வேண்டாம். அரை நாழிகை பொழுதுக்கு மேல் நீ என்னுடன் நின்று போர் புரிந்தால் போதும். இங்கு இம்முற்றத்திலேயே சங்கரித்து விழுந்து சாகிறேன். உன் விழைவு நிகழட்டும் என்றார். துரியோதனன், எதன் பொருட்டும் தங்களுடன் எதிர்நிற்க முயலமாட்டேன் ஆசிரியரே. அமைச்சர் கணிகரின் சொற்படியே இந்த மனத்தன்னேற்பு அமைக்கப்பட்டது. என்ன நிகழ்கிறதென்றே அறியாத சினவெறியில் நான் இருந்தேன். என் பிழை இது. தங்கள் ஆணை எதுவோ அதுவே என்னை ஆளும் முற்றிறுதிச் சொல். அது எதுவானாலும் என் தலைசூடும் அணி என்றான். அவள் என் குலத்து நிறைமகள். என் குலத்தான் முறைப்படி அவளை மணக்க வேண்டும் என்றார் பலராமர். ஆணை என்றான் துரியோதனன். புரவியிலிருந்து தாவி இறங்கிய பலராமர், இந்த நகரில் அவர்கள் திருமணம் நிகழ வேண்டும். நீ கைப்பற்றி அவளை அவனுக்கு அளிக்க வேண்டும் என்றார். துரியோதனன், ஆம், அதுவும் தங்கள் ஆணை எனில் என் நகரும் கொடியும் அதை ஏற்கும் என்றான். என் குலத்து இளையோர் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் அரச முறைப்படி அவையமர்த்தப்பட வேண்டும் என்று பலராமர் சொன்னார். அவ்வண்ணமே ஆசிரியரே என்று துரியோதனன் சொன்னான்.
இரு தோள்களும் மெல்ல தளர அதுவரை உந்திக் கொண்டு வந்த விசையனைத்தும் உடலிலிருந்து விலக பலராமர், அஸ்தினபுரியின் அரசே, நான் உன் ஆசிரியன். நான் உனக்களித்த கல்விக்கு ஆசிரிய கொடையென்றே இதை கோருகிறேன் என்றார். ஆசிரியரே, கொடையென தாங்கள் இந்நகரை, இந்நிலத்தை கோரலாம். என் கொடிவழிகள் முழுமையும் தங்களுக்கு அடிமையாக வேண்டுமென்றிருந்தால் அதையும் கோரலாம். எனது இம்மையையும் மறுமையையும் கூட கோரலாம். இதுவரை தாங்கள் சொன்னவை தங்கள் ஆணைகள், அவை முழுமையாக ஏற்கப்பட்டுவிட்டன. ஒரு தருணத்திலும் உங்கள் விழைவுக்கு அப்பால் என் எண்ணம் என்று ஒன்று அமையப் போவதில்லை என்று துரியோதனன் சொன்னான். அவன் சொன்னவை உள்நுழையாதவர் போல பலராமர் தளர்ந்த கைகளுடன் நின்றார். பின்னர் உடல் அம்பு தைத்தது போல் அதிர மெல்லிய விம்மலோசை எழ இரு கைகளையும் விரித்தார். துரியோதனன் அவரை அணுகி அவர் காலடி தொட்டு தன் சென்னி சூடினான். குனிந்து அவனை அள்ளி தன் தோள்களுடன் அவர் அணைத்துக் கொண்டார். விம்மி எழுதபடி, நீ வெண்ணிறைந்த என் ஆசிரியர்களின் மெய்த்தோற்றம் என்றார். அவன் முதுகில் அவருடைய விழிநீர் வெம்மணிகள் உதிர்ந்தன. கமறி வந்த தொண்டையுடன், நான் எளியவன், உன்னை அறியும் விழியற்றவன் என்றார். துரியோதனன் விழிநீர் வழிய, உங்கள் பேரன்பை அறிந்தவன் நான், ஆசிரியரே. அன்பின் பொருட்டு மதம் கொண்டு எழுவதனால்தான் நீங்கள் என் நல்லாசிரியர். இன்று பிறவி நிறைவடைந்தேன் என்றான். கோட்டையின் உள்முற்றத்தில் கைவிடுபடைகள் அமைந்த திடல் அருகே துரியோதனனின் அரசத்தேர் நின்றிருந்தது. அதன் அருகே துச்சாதனனும் சுபாகவும் வணங்கி நின்றனர். துரியோதனன், ஆசிரியரே, தாங்கள் என் அரண்மனைக்கு எழுந்தருள வேண்டும் என்றான். சினம் தணியுந்தோறும் தசைகள் தளர்ந்து, உடல் விசை அவிந்து, கண்ணிமைகள் சரிய மது உண்டவர் போல பலராமர் தள்ளாடினார். துரியோதனனின் தோள்களைப் பற்றியபடி, ஆம், வருகிறேன் என்றார். அவன் அவரை மெல்ல நடத்தி தேரருகே கொண்டு வந்தான். துச்சாதனனும் சுபாகவும் வந்து அவர் கால்களைப் பணிய சொல்லின்றி அவர்களின் தலைகளைத் தொட்டு வாழ்த்தினார். ஏறிக்கொள்க, ஆசிரியரே என்றான் துரியோதனன். அவர் அதன் பொற்செதுக்குப் பணிகளை அப்போதுதான் விழிகொண்டு, இது உனது பட்டத்துத் தேரல்லவா என்றார். ஆம், தங்கள் ஊர்தி. ஏறுக, நான் தங்கள் அருகே நின்று கொள்கிறேன் என்று துரியோதனன் சொன்னான். அவர் மேற்கொண்டு சித்தம் ஓடாமல் அதில் ஏறி அரியணையில் அமர்ந்தார். அப்போது அவர் தன் கால்களின் அமரும் விழைவை மட்டுமே அறிந்து கொண்டிருந்தார். அவர் அருகே துரியோதனன் நின்றான். துச்சாதனன் கை காட்டியதும் புறவிகள் செருக்கடித்து மணிகள் குலுங்க கிளம்பின. தேர் வெண்கலக் குடத்திற்குள் அச்சு வெண்ணையில் என சுழல ஓசையில்லாது நீரில் மிதப்பது போல மென்பொழுதியாலான அரசவீதியினூடாக அரண்மனை நோக்கி சென்றது. அரசவீதியின் இருபுறமும் அஸ்தினபுரியின் வீரர்கள் திரண்டு, மதுராவின் அரசர் வாழ்க, அஸ்தினபுரி வேந்தர் வாழ்க, குருகுலம் வெல்க, யாதவகுலம் வெல்க என்று குரல் எழுப்பினர். முற்றிலும் உள்ளம் அகன்று இரு கைகளையும் மடியில் வைத்து கண்களை மூடி தலையை பின்னுக்குச் சாய்த்து பலராமர் அமர்ந்திருந்தார். அவர் கைவிரல்கள் ஒவ்வொன்றாக விடுபடுவதையும் தாடை கீழிறங்கி வாய் திறப்பதையும் கால்கள் தளர்ந்து அகல்வதையும் துரியோதனன் பார்த்தான். மெல்லிய குரட்டை ஒலி ஒன்று அவரிடமிருந்து எழுந்தது. வாழ்த்தொலிகள் சூழ தெருக்களினூடாக ஓடி அரண்மனைக் கோட்டையைக் கடந்து புஷ்பகோஷ்டத்தின் வாயிலில் தேர் சென்று நின்றது. அவ்வோசை கேட்டு விழித்துக் கொண்ட பலராமர், எங்கு வந்திருக்கிறோம், இளையவனே என்றார். என் அவைக்கு, ஆசிரியரே என்றான் துரியோதனன். நீயா என வாயைத் துடைத்துக் கொண்ட அவர், ஆம், நீ. இது அஸ்தினபுரி என்றார். தாங்கள் அவை நுழைய வேண்டும், ஆசிரியரே என்றான். நான் களைத்திருக்கிறேன். என் உடலெங்கும் புழுதியும் மண்ணும் படர்ந்துள்ளது என்றார். அவ்வண்ணமே அவைக்கு வருக. அது தாங்கள் யாரென்று என் அவைக்குக் காட்டும் என்று துரியோதனன் சொன்னான். பலராமர் அதன் பின்னரே நிகழ்ந்த அனைத்தையும் உணர்ந்தது போல திடுக்கிட்டு எழுந்து, இளையோர் என்ன ஆயினர்? விருஷசேனன் எவ்வாறிருக்கிறான் என்றார். தேரிலிருந்து பாய்ந்திறங்க முயன்றவரை துரியோதனன் தோள்பற்றி தடுத்தான். சுபாகு, அவர்கள் நன்கு தாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆசிரியரே. ஆனால் அவை அனைத்தும் தந்தையின் அடிகள்தான். பெரிய தீங்கென ஏதுமில்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் என்றான்.
பிறிதொரு சிறிய தேர் கோட்டைக்குள் நுழைந்து நின்ற ஒலி கேட்டு பலராமர் திரும்பிப் பார்த்தார். அது என் முறைமைந்தன் யதேயன். என்னுடன் தூதனாக வந்தான் என்றார். துரியோதனன், ஆம், மூத்த பாண்டவனின் அதே ஒரு கொண்டவன். அவனை அவைக்கு அழைத்து வருக என்றான். யதேயன் தேரில் உடல் சுருண்டு முகம் தாழ்த்தி அமர்ந்திருந்தான். அவனுக்கு என்ன ஆயிற்று என்று பலராமர் கேட்டார். ஒன்றுமில்லை. களைப்பென எண்ணுகிறேன் என்றான் துச்சாதனன். சுபாகு தேரிலிருந்து இறங்கிச் சென்று யதேயனை தோள்பற்றி கீழிறக்கினான். அவனுக்கு என்ன ஆயிற்று? நோயுற்றிருக்கிறானா என்று பலராமர் கேட்டார். ஒன்றுமில்லை. தங்கள் கைப்பட்டுவிட்டது. மற்போர் பயிற்சி இல்லாதவனாதலால் சற்று வலி மிகுந்துள்ளது. மருத்துவநிலை சென்று ஓய்வெடுத்தபின் அவைபுக முடியும் என்று நினைக்கிறேன் என்றான் சுபாகு. மாலைக்குள் சீரடைந்து விடுவான் என்று துச்சாதனன் சொன்னான். நன்று. அவைபுகுக்க ஆசிரியரே என்று சொல்லி துரியோதனன் அவர் கைகளைப் பற்றி வருக என்று அழைத்துச் சென்றான். பலராமர் நிமிர்ந்த தலையுடன் எடைமிக்க பெருந்தோழர்களுக்குரிய முறையில் கைகளை வீசி அவனுடன் தொடர்ந்து சென்றார். அவருக்குப் பின்னால் சுபாகுவும் துச்சாதனனும் சென்றனர். அஸ்தனபுரியின் அவை வாயிலில் நின்ற மங்கலச் சுதர்கள் நல்லிசை முழக்கினர். வீரர்கள் வாழ்த்தொலி கூவினர். அவை நுழைக, அரசே என்று சொல்லி துரியோதனன் பலராமரை வணங்கி அவைக்குள் அழைத்துச் சென்றான். பலராமர் அவையின் பெருங்கதவு திறந்ததும் மீண்டும் கால்கள் தளர்ந்தார். துரியோதனனின் தோளையும் துச்சாதனனின் தோளையும் பற்றிக் கொண்டு தயங்கி நின்றார். அவர்கள் மெல்ல நடக்க அவர் கால்கள் மரத்தரையில் உரசவுடன் நடந்தார். அஸ்தனபுரியின் அவைக்குள் நுழைந்ததும் அங்கு எழுந்த வாழ்த்தொலிகளால் திடுக்கிட்டு நின்றார். அவையினர் அனைவரும் எழுந்து மதுராவின் அரசர் வெல்க, யாதவ குடித்தலைவர் வெல்க என வாழ்த்துரைத்தனர். அதன் பின்னரே அவர் நினைவு வந்து அவர்களை கைகூப்பி வணங்கினார். பலராமரின் தலை ஆடிக்கொண்டிருந்தது. கூப்பிய கைகளுடன் அவர் அவையில் அசையாமல் நின்றார். துச்சாதனன், அவை முறைமைகள் ஆசிரியரே என்றான். என்ன என அவர் திடுக்கிட்டு கேட்டார். அவை முறைமைகள் நிகழட்டும் என்றான். ஆம் என்றபின் அவர் கூப்பிய கைகளுடன் தளர் நடையில் சென்று அவை முகப்பில் இருந்த பீஷ்மரை அணுகி கால் தொட்டு சென்னி சூடினார். நீண்டு மெலிந்த உடலை ஒடித்து பக்கவாட்டில் சற்றே சாய்ந்து அரைத்தீலில் பீஷ்மர் அமர்ந்திருந்தார். அணுகி வந்த அவருடைய எடைமிக்க காலடியோசையைக் கேட்டு திடுக்கிட்டவர் போல் விழித்து, யார் என கிழக்குரலில் கேட்டார். தொய்ந்த கண்வளைய மென்றசைகளுக்குள் சேற்றில் மணியென புதைந்திருந்த விழிகள் சற்று அலைபாய்ந்தன. ஆ, நீ பீமனல்லவா என்றார். அல்ல, நான் பலராமன். மூத்த யாதவன் என்றார் பலராமர். ஆம், நீ பலராமன் என்ற பீஷ்மர் பீமன் எங்கே என்றார். துச்சாதனன், பிதாமகரே, மூத்த யாதவர் தங்கள் அருள் கோருகிறார் என்றான். ஆம் என தன்னுணர்வு கொண்ட பீஷ்மர் பலராமரின் தோள்கள் மேல் கை வைத்து மெல்ல தடவி பேரிடல் கொண்டிருக்கிறாய். மற்போர் பயின்றவனல்லவா என்றார். ஆம், மூத்தவரே. ஒருமுறை தங்களுடனும் போர் புரிந்திருக்கிறேன் என்றார் பலராமர். பீஷ்மர் மெல்ல புன்னகை விரிந்து முகம் அசைய, மறுமுறையும் நாம் போர் புரிவோம். தகுதியானவரிடம் போரிட்டு நெடுநாட்களாகின்றன என்றார். அப்பேறு வாய்க்கட்டும் பிதாமகரே என்ற பலராமர் துரோணரையும் கிருபரையும் வணங்கிவிட்டு அவை மேடைக்கு வந்தார். துரியோதனன், அமர்க, ஆசிரியரே என்று தனது அரியணையைக் காட்டினான். பலராமர், மூடா, இது குருகுலத்து அரியணை என்றார். ஆசிரியர் மாணவரின் இருக்கையில் அமரலாம் என நெறியுள்ளது. தாங்கள் இதில் அமர்வதும் நான் அருகே நிற்பதும் என் குடிக்கு பெருமை. அமர்க என்று துரியோதனன் சொன்னான். பலராமர், ஆனால் என்று தயங்கினார். அமர்ந்து எனக்கு அருள்க ஆசிரியரே என்றான் துரியோதனன். பலராமர் திரும்பி விதுரரை நோக்க, விதுரர் அமர்வதில் வழுவில்லை. தாங்கள் இங்கு ஆசிரியராக அவை புகுந்துள்ளீர்கள் என்றார். சிற்றரசர்களின் அரியணைகளில் சக்கரவர்த்திகள் அமர்ந்தருள்வதும் வழக்கமே என்றான் துரியோதனன்.
தாங்கள் யாதவ குலத்திற்கு முதல்வர் என்ற வகையிலும் இவ்வரியணையில் தாங்கள் அமர்வது குறித்து அஸ்தினபுரி பெருமிதமே கொள்கிறது. தலை நடுங்க நெஞ்சுடன் சேர்த்து கைகூப்பியபடி பலராமர் அரியணையில் அமர்ந்தார். அவையினர் எழுந்து கைகளைத் தூக்கி வாழ்த்தொலி எழுப்பினர். குருகுல மணிமுடி வெல்க! யாதவ முதல்வர் வெல்க! பலராமரின் இரு கால்களும் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவரால் விழிகொண்டு அவையை நோக்க இயலவில்லை. அவர் அருகே உடைவாளை ஊன்றியபடி துரியோதனன் நின்றான். அவனுக்குப் பின்னால் அவன் தம்பியர் 12 நிறை கொண்டனர். 3 அமைச்சர்கள் அஸ்தினபுரியின் செங்கோலை கொண்டு வந்து பலராமரின் கையிலளிக்க அவர் அதை வாங்கி ஊன்றி உடல் நீட்டி தலை நிமிர்ந்து அமர்ந்தார். வாழ்த்தொலிகள் அமைந்ததும் இந்த அவை தங்களுடையது. தாங்கள் விரும்பும் எந்த ஆணையையும் இங்கு பிறப்பிக்கலாம் ஆசிரியரே என்றான் துரியோதனன். செங்கோலை கையிலேந்தி எழுந்த பலராமர் அவையை நோக்கி சொல்லில்லாமல் திகைத்து நின்றார். பெருமூச்சுகள் மட்டும் நெஞ்சொலிய அவரிடமிருந்து எழுந்து கொண்டிருந்தன. பின்னர் இருமுறை தொண்டையை கனைத்து, இந்த அவைக்கு முன் நான் உரைப்பது ஒன்றே. என் மைந்தனின் துணைவி பிறந்த நகர் இது. என் குடிக்கு அரியணை முறைமை அளித்த அவை. இதன் பொருட்டு என் குடி என்றென்றும் கடன்பட்டிருக்கும் என்றார். உடல் பதற நடுங்கும் கைகளால் செங்கோலை மேலே தூக்கி, தெய்வங்கள் அறிக! நீத்தோர் கேட்கட்டும்! மூதாதையர் வாழ்த்தட்டும்! யாதவக்குடி என் நிலையிலும் அஸ்தினபுரியின் காவலிலிருந்து மாறாது என நான் இதோ சொல்லளிக்கிறேன். படை கொண்டு களம் நிற்கவும், குருது சிந்தி தலை கொடுக்கவும் யாதவர் அஸ்தினபுரியுடன் இருப்பர். அஸ்தினபுரியின் எதிரிகள் எவராயினும் யாதவக்குடிக்கும் எதிரிகளே. இது அழியாச் சொல்லுறுதி. என்னை என் குடியை என் கொடிவழிகளை இது ஆள்க. ஆம், அவ்வாறே ஆகுக என்றார். அஸ்தினபுரியின் அவை எழுந்து நின்று ஆம், ஆம், ஆம் என அதை சொல்லேற்பு செய்தது. வாழ்த்தொலிகளும் குரவையொலிகளும் எழுந்தன. அவை முரசுகள் முழங்க அதைக் கேட்டு வெளியே பெருமுரசங்கள் உருமத் தொடங்கின. நகரெங்கும் காவல் மாடங்களிலும் கோட்டை முகப்புகளிலும் பெருமுரசுகள் பேரொலி எழுப்ப அஸ்தினபுரியே பெருமுரசென்றாயிற்று. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.